பல்கலைக்கழகத்தில் பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பல்கலைக்கழகத்தில் மொத்தமாக 661 காலி பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் அல்லாத காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷன் கிளர்க் 95 காலி பணியிடமும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 405 காலி பணியிடமும், லைப்ரரி அசிஸ்டன்ட் 30 காலி பணியிடமும், லெபார்டரி அட்டெண்டர் 45 காலி பணியிடமும், ஜூனியர் இன்ஜினியர் 1 காலி பணியிடம், எலக்ட்ரிக்கல் பிரிவில் சிவில் 9 காலி பணியிடம், அப்பர் டிவிஷன் கிளர்க் 28 காலி பணியிடமும், லைப்ரரி அசிஸ்டன்ட் 16 காலி பணியிடமும் என மொத்தமாக 661 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. ரிசர்வேஷனை நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். சம்பளத்தையும் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். குறைந்தபட்சமாக கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். வயது வரம்புல தளர்வும் அளிக்கப்பட்டுள்ளது. பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 7வது சம்பள குழு அடிப்படையில் சம்பளமானது வழங்கப்பட உள்ளது. SC/ST பிரிவினருக்கு வயது வரம்புல 5 ஆண்டுகளும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடமும், விளையாட்டு வீரர்களுக்கு 5 வருடமும் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பிலிருந்து ITI, டிப்ளமோ, +2, இளநிலை, முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம். பல்வேறு பிரிவுகளில் வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு 900 ரூபாயும், SC/ST பிரிவினருக்கு 225 ரூபாயும், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு கட்டணம் கிடையாது. விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் விஸ்வபாரதி.ac.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்.